வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாங்காய் சம்மந்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன தேங்காய் ஒன்று எடுத்து இதை உடைச்சிட்டு இதை உடைச்சி இந்த அரை மூடியை மட்டும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உங்கள்கிட்ட இது மாதிரி என்ன வகை மாங்காய் இருக்கோ அந்த மாங்காயை எடுத்து அதுல உள்ள தோலை நல்லா கழுவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துருங்க. மாங்காய் இது போல தோலை சீவிட்டு இதுக்கு இவ்வளோ மாங்காய் போதுங்க. இந்த மாங்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். இது போல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து இதுக்கு ஒரு 5-6 சின்ன குட்டி வரமிளகா, 5-6 பல்லு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது மட்டும் இருந்தா போதும். வாங்க இதை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். வரமிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்குவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி, எடுத்து வச்சிருக்க வெங்காயம், இதையும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதோட பச்சை வாசனை இல்லாம இருக்கும். அதுக்காக இதையும் சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். வரமிளகா நல்லா வறுபட்டுருச்சு. இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்குவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி, எடுத்து வச்சிருக்க வெங்காயம், இதையும் சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதோட பச்சை வாசனை இல்லாம இருக்கும். அதுக்காக இதையும் சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய், மாங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இது அப்படியே தண்ணி விடாம நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்பைன் பேஸ்டா அரைக்க கூடாது. கொரப்பா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க, நம்ம மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இதை சுட சுட சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். இதை விட நல்லா சுட சுட சாதத்தோட மாங்காய் சம்மந்தி, கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாருதி கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.